Assalamu alaikum. Hi friends and goodies. Welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிராஃப்ட் பார்க்க போறீங்க. ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட்டா இது இருக்க போகுது. சோ எல்லாரும் வந்து வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி satin ribbon வச்சு நம்ம எப்படி ஃப்ளவர் செய்யிறது அப்படினு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். சோ இந்த ஃப்ளவரை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண போறோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அதே மாதிரி பின்ட் கமெண்ட் எண்ட் வீடியோலயுமே கொடுக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் வந்து செஞ்சு எடுத்துர்க்கேன். அடுத்து வந்து நம்ம லீவ் வந்து செய்யணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி satin ribbon வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோ லீஃப்க்கு பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ribbon வந்து எடுத்துர்க்கேன். சோ அத வந்து நம்ம லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா வந்து ஃபயர் காமிச்சுக்கலாம் சைடுல மட்டும். உங்ககிட்ட லைட்டர் இல்லனா நீங்க வந்து கேண்டில் வச்சிட்டு அதுல வந்து லைட்டா காமிங்க. சோ இதே மாதிரி கொஞ்சம் லீவ்மே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லீவ்ஸ்மே ரெடி பண்ணிட்டு சோ பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துர்க்க பாட்டில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருந்துச்சு. சோ இந்த கலர்வே யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ வந்துட்டு இதுல ஒரு பாட் மாதிரி ஒன்னு வேணும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஷேப்க்கு நம்ம வந்து கரெக்ட்டா இந்த பாட்டிலுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்துக்கலாம். சோ எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே வச்சிட்டு நம்ம பென்சில் வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பாட் மாதிரி நம்ம வந்து இதுல வந்து வரைஞ்சிருக்கோம். அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி நான் வரையற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஹாட் க்ளூ வந்து ஹீட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ அது மேலியே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நம்ம எப்படி வரைஞ்சோமோ அது மேல நம்ம வந்து இந்த ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்ல அப்படினாக்கா சோ இந்த மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்றதுனா நம்ம வந்து பேப்பர்ல கூட ஸ்டிக் மாதிரி நம்ம சுருட்டிட்டு அத வச்சு நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. முன்னாடி ஒரு வீடியோல கூட நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர்ல வந்து நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி செஞ்சிருப்போம். சோ அந்த மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணிட்டு இந்த பாட்டில்ல வந்து நீங்க ஸ்டிக் பண்ணலாம். சோ இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஐடியாவா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. எங்காவது விட்டு போயிருந்துச்சுனா அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் திக்கா ஹாட் க்ளூ கொடுத்துக்கோங்க. சோ இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா இந்த மாதிரி உரிச்சி எடுத்தோம் அப்படினாக்கா அழகா வந்து வந்துரும். சோ பொறுமையா வந்து நம்ம இத அப்படியே உரிச்சி எடுத்துடலாம். பிளேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒண்ணுமே ஆகிருக்காது. சோ நம்ம வந்துட்டு அப்படியே இத உரிச்சி எடுத்துட்டு எக்ஸஸா எங்கயாவது வந்து நமக்கு ஹாட் க்ளூ வந்து இருந்துச்சு அப்படினாக்கா அத மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க அழகா உரிஞ்சு வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. அத வந்து நான் சைஸ் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ள வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒரு நூல் மாதிரி விழுது இல்லையா? சோ அதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ண போறேன். சோ கோல்ட் கலர் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லனா இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே ஓகே. இப்போ நான் எப்படி பெயிண்ட் பண்றேன் அப்படிங்கறதை இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஒரு பேப்பர் மேல இத நான் வச்சிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து காயறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஒயர் கூட மாதிரி இருக்கு இல்லையா? சோ இத வந்து நம்ம இந்த ஃப்ளவரோட எப்படி வச்சு அந்த பாட்டில்ல அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். சப்போஸ் நீங்க எடுத்துக்க கூடிய அந்த பாட்டில் வந்து கலர்ஃபுல்லா இல்ல அப்படினாக்கா நீங்க வந்து இந்த மாதிரி அதுக்கு வந்து கலர் கொடுத்துக்கோங்க. சோ அப்போ வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஹாட் க்ளூவே இதுல அப்ளை பண்ணிட்டு சோ இத வந்துட்டு கரெக்ட்டான இடத்துல வந்து இத அழகா வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூக்களை வந்து இந்த கூடு மேலே இருக்கா மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ரெட் அண்ட் பிங்க் கலரில் ரெடி பண்ணியிருக்க பூக்களை வந்து அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம லீவ் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பூக்களுக்கு அந்த கீழிருந்து லீவ் வந்து இருக்க மாதிரி நான் வந்து ஒட்டி விடுறேன். லீவ் வைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டில் கிராஃப்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பூக்கள் இலைகள் எல்லாமே வச்சாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பாட்டிலோட இந்த மவுத் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கோல்டு லேஸ் எடுத்துகிட்டு ஒயிட் ஃபெவிகால் வச்சு சுற்றி விட்டுக்கிறேன். இப்போது நம்மளோட இந்த பாட்டில் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஒயர் பாட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு பாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம முன்னாடி வரைஞ்சதுலேயே வந்து ஒரு பாட்டம் மாதிரி ஹாட் க்ளூ வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த இடத்துல கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விடலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ வந்து நல்ல ஒரு பாட்டம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ஒயர் பாட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழை பெய்யுது. நான் வந்து அந்த நாய்ஸ் இல்லாமல் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து அந்த சவுண்டு வந்து கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாட்டில் கிராஃப்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டில் கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தது. இதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு தேவையே இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு லுக்காக வந்து க்யூட்டாக ரெடியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய்.